Good evening, students. After the long gap, we are meeting today. Now I am going to take the probability exercise 8.3, page number 323 and 324. We have already finished up to 8th sum. Now I am going to take the 9th problem, very simple problem. We know that the probability is nothing but number of favorable cases by total number of cases. முதல்ல என்ன பண்ணணும், ஃபேவரபிளா இருக்கிறத மேல போட்டுறணும். நமக்கு எது தேவையோ அதை மேல போட்டுறணும். கீழே வந்து டோட்டலை எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா a bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls or 8 black balls. One ball is drawn. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white, black or red, not white, neither white nor black. கவனிங்க, total number of balls எழுதிங்க. N of S வந்து total number of balls. Total number of balls வந்து N of S. அதான் வந்து நமக்கு வந்து total எவ்வளவு வருதுங்க? 5 red plus 6 white plus 7 green plus 8 black balls. Total number of balls எடுத்து எழுதிடுறோம். இப்போ 11, 18, 26 balls இருக்கு டோட்டலா. Total number of balls வந்து 5 red, 6 white, 7 green, 8 black balls, 15, 8, 15, 21, 26 balls total. This is N of S, total number of balls in the bag. Pushama. What is the probability that the ball drawn is a white ball? But now we are going to take the what is the probability of getting white ball. First one எடுத்துக்கிறோம் பாருங்க. என்ன எடுத்துறோம்? Let A be an event of getting white ball. White balls. முதல்ல நமக்கு white ball தானே கிடைக்கணும். அப்ப what is the probability of getting white ball when one ball is drawn from the bag at random எடுக்கும். Let A be an event of getting white ball. எத்தனை white ball இருக்குன்னு பாருங்க. 6 white ball. அப்ப N of A வந்து 6 white balls. இதுச்சா. இப்ப next என்ன பண்ணோம், நமக்கு தெரியும் probability of getting white ball, that is probability of A. A தானே நம்ம white ன்னு வச்சுக்கிறோம். event of getting white balls. அப்ப N of A நமக்கு ஃபேவரா இருக்கிறது டோட்டல் பால கீழே எழுதிக்கிறோம். நமக்கு ஃபேவரா இருக்கிறது நம்பர் ஆஃப் ஒயிட் பால் வந்து 6 இருக்கு, டோட்டல் பால்ஸ் வந்து 26 இருக்கு. இப்ப நம்ம 2 ஆல இதை கேன்சல் பண்ணலாம். அப்ப 3/13. let A be 10. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு problem is given. First we have to find out the N of S, number of elements in the sample space. மொத்தம் 26 balls எடுத்து எழுதிட்டோம். அவங்க என்ன சார், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால் போது ஒயிட் பால் எடுத்து எழுதணும். எத்தனை ஒயிட் பால் இருக்கு பாருங்க, 6 ஒயிட் பால்ஸ் இருக்கு. அப்ப மேல 6 போட்டு கீழே N of S. எப்பவுமே நமக்கு ஃபேவரா இருக்கிறத மேல போட்டுடணும், டோட்டலை கீழே போட்டுடணும். நம்ம 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா 3/13. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து black or white. நம்ம இப்படியே எழுதிக்கலாம், செகண்ட் அப்படியே எழுதிக்கலாம். let B be an event of getting black or red. black நம்ம எடுக்கிற பால் பிளாக்கா இருக்கலாம் அல்லது ரெட்டா இருக்கலாம்.
அப்ப ரெண்டையும் சேர்த்து தான் எழுதிக்கணும். பிளாக் பால்ஸ் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் எழுதிக்கணும். என் ஆஃப் பி வந்து நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. பிளாக் வந்து எத்தனை இருக்கு பாருங்க. 8 பிளாக் பால்ஸ் இருக்கு, 5 ரெட் பால்ஸ் இருக்கு. அப்ப பிளாக் பால்ஸ் 8 பிளாக் பிளஸ் 5 ரெட் பால்ஸ். அப்ப டோட்டல் வந்து 13 பால்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. நமக்கு வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் black or red என்னும் போது we write both red and black balls. If you add we get 13 balls. இது வந்து n of b. நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் b தான் உங்களை எழுதிருவீங்க உடனே. n of b by n of s. n of b number of elements favorable to the event வந்து 13 balls இருக்கு black. டோட்டல் எத்தனை இருக்குன்னு பாக்குறோம். டோட்டல் வந்து 26. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. Probability of getting yes sir 13/26 1/2 வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க not white. அப்ப white மட்டும் இல்ல, we have to include all other balls. not white இருக்க கூடாது. what is the probability of getting not white னா மீனிங் என்னன்னா we consider the ball other than white balls. அப்ப third வந்து let C be an event of getting not white balls. அப்ப not white balls என்னும்போது we write all the balls except white balls. அப்ப 5 red 5 red balls 5 red balls 7 green balls 7 green balls 8 black balls. அப்ப எத்தனை வருது பாருங்க. 12 20 balls வரும். 12 20 balls வருது. இப்ப n of c probability of c எழுதினீங்கன்னா n of c by n of s ன்னு எழுதுவோம். n of c by n of s. white இருக்க கூடாது, not white. மத்த எல்லாத்தையும் எழுதிட்டோம். 12 20 balls வந்துருது. 20 போட்டேன். டோட்டல் வந்து 26 n of s. அப்ப 10/13 வந்து தெரியல, கீழே போட்டுவோம். அப்ப 10/13 வரும். 10/13. நல்லா கவனிங்க. ஒயிட்னா ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம், டோட்டல் பால்ஸ் போட்டோம். பிளாக்னா பிளாக்கையும் ரெட்டையும் எடுத்துக்கிட்டோம். பிளாக் ஆர் ஒயிட், பிளாக் இருக்கலாம், ரெண்டுமே இருக்காது. ஒரு பால்ல வந்து பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்து இருக்காது. ஒரு பிளாக் பாலா இருக்கும் அல்லது ரெட் பாலா இருக்கும். அது வந்து 13 இருக்கு. அப்ப போட்டு மேல டோட்டலை கீழே போட்டோம். லெட் சி பி an event of getting not white ball போது we do not consider the white ball. We take other balls except white. white விட்டுட்டு மத்த பால்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து 20 பால்ஸ் இருக்கு. 20 மேல போட்டுட்டு டோட்டலை கீழே போட்டோம். 10/13 வந்துச்சு. இப்போ எழுதிங்க. நெக்ஸ்ட் neither white ball or black ball. நல்லா கவனிக்கணும். neither white or black. இதுக்கு மீனிங் என்னன்னா பிளாக் ஒயிட்டாவும் இருக்க கூடாது, பிளாக்காவும் இருக்க கூடாது. நெய்தர் ஒயிட் நார் பிளாக்னா பிளாக்காவும் இருக்க கூடாது, ஒயிட்டாவும் இருக்க கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? ரெட் அண்ட் கிரீன். we consider only the red and green. நெய்தர்னா ரெண்டுமே இருக்க கூடாது, ஒயிட்டாவும் இருக்க கூடாது, பிளாக்காவும் இருக்க கூடாதுன்னா ரெட்டும் பிளாக், அதாவது ஒயிட்டையும் பிளாக்கையும் விட்டுட்டு ரெட்டை எழுதிக்கிறோம். ரெட் எத்தனை இருக்கு? 5. கிரீன் எத்தனை இருக்கு? 7. 7 + 5 12. டோட்டல் பால் எத்தனை? 26. 12/26 6/13 எழுதிக்கலாம். இப்ப நானு இதை மட்டும் இப்ப neither white or black, neither white or black. Fourth, let D be an event of getting neither white
or black. Neither white or black. Neither white nor black. Nor. Neither white nor black. Not கிடையாது nor. R கிடையாது nor ன்னு எழுதிங்க. Let D be an event of getting neither white nor black. ரெண்டுமே இருக்க கூடாது. ஒயிட்டும் பிளாக் இருக்க கூடாது. அப்ப n of D நீங்க என்ன எழுதுறீங்க? இப்ப நாம எதை விட்டுறோம்? ஒயிட்டை விட்டுறோம், பிளாக்கை விட்டுறோம், கிரீனையும் ரெண்டு எழுதுறோம். அப்ப 5 ரெட் பிளஸ் 7 கிரீன். அப்ப டோட்டல் பால் எத்தனை வருதுங்க? கிரீன் பால்ஸ் டோட்டல் பால்ஸ், அதாவது 5 ரெட் பிளஸ் 7 கிரீன் பால்ஸ். டோட்டல் பால்ஸ் வந்து 12 பால்ஸ் இருக்கு. இப்ப ப்ராபபிலிட்டியை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ப்ராபபிலிட்டி எடுத்தீங்கன்னா P of D ன்னு எழுத போறோம். n-க்கு பதில் P போடுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் D வந்து n of D by n of S. That is n of D எவ்வளவு வருது பாருங்க? 12. n of S எத்தனை வருது பாருங்க? 26. n of S 26. இதை 2 ஆல் அடிச்சீங்கன்னா 6 by 13. அவ்வளவுதாங்க. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இட் மே பி ஆஸ்க்ட் இன் 5 மார்க். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். டோட்டலா எத்தனை பால்? முதல்ல ஒயிட் பால், கெட்டிங் ஒயிட் பால்னா ஒயிட் பாலை மேல போட்டுட்டு டோட்டலா கீழே போடுறோம். ஆர் ரெட்னா கன்சிடர் ஒன்லி த பிளாக் ஆர் ரெட். ரெண்டு பாலையும் மேல போட்டுட்டு டோட்டலா கீழே போடுறோம். அடுத்தது வந்து நாட் ஒயிட்னா என்ன மீனிங்? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒயிட் என்ன மீனிங்? நாட் ஒயிட்னா நாட் ஒயிட்னும் போது என்ன, ஒயிட்டை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கன்சிடர் ஆல் த பால்ஸ் எக்ஸப்ட் ஒயிட். அப்ப ரெட், கிரீன், பிளாக் ஆட் பண்ணி வச்சுக்கணும். போட்டோம், கீழே டோட்டலை போட்டோம். இதுல பாருங்க நெய்தர் ஒயிட் நார் பிளாக்னா ஒயிட்டாவும் இருக்க கூடாது, பிளாக்காவும் இருக்க கூடாதுன்னு போது மற்ற கன்சிடர் ஒன்லி த ரெட் அண்ட் கிரீன் பால்ஸ். அப்ப டோட்டலை மேல போட்டுட்டு கீழே நமக்கு வந்து இந்த NFD மேல போட்டுட்டு கீழே டோட்டல். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். I hope you understand this. இப்ப இதுல பாருங்களேன். இப்ப 10th ப்ராப்ளம் பாருங்க. In a box, ஒரு தாட்டி படிச்சீங்க. There are 20 non-defective and some defective bulbs. If the probability that a bulb selected at random from the box found to be defective, is 3/8. Then find the number of defective bars. Find the number of defective bulbs. Sorry. In a box, there are 20 non-defective and some defective bulbs. Some
20 non-defective and some defective bulbs. If the probability that a bulb selected at random from the box found to be defective, null of defective is 3/8, then find the number of defective bulbs. இப்ப நமக்கு நான் டிஃபெக்டிவ் தான் கொடுத்துருக்காங்க, 20 நான் டிஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, 20 நான் டிஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க, டிஃபெக்டிவ் பால்ஸ் கொடுக்கல இல்லையா, டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் கொடுக்கல. நம்பர் லெட் நம்பர் ஆஃப் defective bulbs B. X ன்னு வச்சுங்க. X defective bulbs இருக்கு. இப்ப X வேல்யூ கண்டுபிடிக்கணும். defective bulbs கொடுக்கல. அவங்கன்னா some defective bulbs இருக்கு. அது கூட 20 non defective bulbs இருக்கு. அப்ப n of s எத்தனை எடுத்துப்பீங்க? 20 defective ஒரு X, 20 plus X. 20 plus X. ஏன்னா டோட்டல் நம்பர் தானே எழுதணும். 20 வந்து நான் டிஃபெக்டிவ் இருக்கு, டிஃபெக்டிவ் பால்ஸ் எத்தனைன்னா நம்ம X எடுத்துக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்ல 20 plus X பல்ப்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்ப இதுல என்ன கொடுத்து பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து 3/8. நாம என்ன எடுத்துக்கிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் defective bulbs. Property of getting defective bulbs. Defective எவ்வளவுன்னு எடுத்துக்கிறீங்க, X மேல போட்டுட்டீங்க, கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் கீழே போட போறீங்க, X plus 20 or 20 plus X. இதாங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ்ங்க. நமக்கும் இங்க பாருங்க, from the box found to be defective வந்து 3/8 ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இது நாம கண்டுபிடிச்சிருக்கோம், இது வேல்யூ கொடுத்துட்டாங்க, both are equal. அப்ப X by 20 plus X 3/8 equal. 20 நான் டிஃபெக்டிவ் பால்ஸ் இருக்கு, சம் டிஃபெக்டிவ் போது ஏதோ கொஞ்சம் இருக்கு, அதை நம்ம X ன்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் பல்ப்ஸ் 20 plus X போட்டு 20 டோட்டல் பல்ப்ஸ் எழுதிட்டோம். n of s வந்து டோட்டல் பல்ப்ஸ். இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து நீங்க டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் X ன்னு எடுத்துருக்கீங்க, மேல X போட்டுட்டீங்க. டோட்டல் பால்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு, 20 plus X, கீழே 20 plus X போட்டீங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க, 3/8 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது நாம கண்டுபிடிச்சது, இது அவங்க கொடுத்தது, இதை நாம வந்து ஈக்குவேட் பண்ணோம்னா we get the value of X. X is nothing but number of defective bulbs. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 8X 3 into 20 plus X. நல்லா கவனிங்க, 8X இது கிராஸ் மல்டிப்ளை 3 into 20 plus X. அப்ப 8X 60 plus 3X. இந்த பிளஸ் இங்க எடுத்து வந்து போட்டீங்கன்னா மைனஸ் ஆயிடும். 8x minus 3x is equal to 60. 8 minus 3 வந்து 5x is equal to 60. அப்ப x is equal to 60 by இங்க வந்து 5 மல்டிப்ளை பண்ணுது, இங்க வந்து டிவைட் பண்ணிடும். அப்ப அடிச்சீங்கன்னா 12 5s are 60. x is equal to 12. அப்ப நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பால்ஸ் எவ்வளவு வந்துருங்க, 12 பால்ஸ் வந்து. therefore number of defective bulbs sorry bulbs ன்னு சொல்லிடுறேன், bulbs is equal to 12. அவ்வளவுதாங்க, very simple problem, very easy to understand. இப்ப வந்து ஒரு பாக்ஸ்ல 20 நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இருக்கு, there are some defective bulbs. defective bulbs எவ்வளவுன்னு கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கிறோம். if the probability of getting defective bulbs is given 3/8, find the number of defective bulbs கேக்குறாங்க. நம்ம number of defective bulbs X ன்னு வச்சுக்கிட்டோம். அப்ப இது நான் டிஃபெக்டிவ், இது டிஃபெக்டிவ், ரெண்டையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் S, இதான் டோட்டல் பல்ப்ஸ் வந்து 20 plus X. அந்த X வந்து 12ன்றதுனால மொத்தம் 32 இருக்கும் பாருங்க.
இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் எவ்வளவு நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து எக்ஸ், டோட்டல் பல்ப்ஸ் கீழே போட்டோம். இது வந்து நாம கண்டுபிடிச்சது. அவங்க டிஃபெக்டிவ் பல்ப்ஸினுடைய ப்ராபபிலிட்டி கொடுத்தது. போத் ஆர் ஈக்குவல், ஈக்குவேட் பண்றோம். ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். கிராஸ் மல்டிப்ளை 8x இங்க 3 into போட்டு 20 plus x போட்டுக்கிறோம். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது when 3x come this side it becomes minus 8x minus 3x is equal to 5x. 5 come that side it becomes divide 60 by 5 is equal to 12. Therefore number of defective bulbs வந்து 12. Okay students, you take down, then we will go to the next problem. இது கொஞ்சம் பாத்துங்க. போறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நீங்க புக் இருந்ததுன்னா பேஜ் நம்பர் 321ல வந்து பேஜ் நம்பர் 321 அதுல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. ஸ்பேடு, ஹார்ட், கிளாவர், டைமண்ட் இருக்கா? அதை கொஞ்சம் பாத்துங்க. அது தெரிஞ்சாதான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களுக்கு அதை நான் டேபிள் கூட புக்கு இருக்கு எல்லாருக்கும் இருந்ததுன்னா ஓகே, நான் எழுத கூட தேவையில்ல, பாத்துங்க. ஸ்பேடு இது வந்து ஹார்ட், கிளாவர், ஸ்பேட், ஹார்ட், கிளாவர், டைமண்ட். எக்ஸ்பிளைன் பண்ண எப்படியும் உங்களுக்கு மறக்காது. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 321 கவனிங்க. ஓல்டு புக்ல 321, நியூ புக்கும் 321, ஓல்டு புக் ஆல்சோ 321. சில ப்ராப்ளம் வந்து ஓல்டு புக்ல இருக்கும், நியூ புக்ல இருக்காது. பேஸ்ட் ஆன் நியூ புக் we are teaching. அப்ப ஸ்பேட் சிம்பல் எப்படி இருக்குன்னா தெரிஞ்ச வரைக்கும் போடுறேன். இப்படி இருக்கும். இது வந்து ஸ்பேட் இப்படி இருக்கும். ஹார்ட் வந்து இப்படி இருக்கும். இது வந்து கிளாவர் இப்படி இருக்கும். டைமண்ட் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும். தெரியுதா சார்? ஓரளவு பாத்துங்க. இது வந்து பிளாக்ல இருக்கும். இது வந்து பிளாக் கலர்ல இருக்கும். இது வந்து ரெட் கலர்ல இருக்கும். இது வந்து பிளாக் கலர்ல இருக்கும். இது வந்து ரெட் கலர்ல இருக்கும். இதெல்லாம் முக்கியம். எது பிளாக்? ஸ்பேடும் கிளாவரும் பிளாக்ல இருக்கும். ஹார்ட்டும் டைமண்டும் ரெட்ல இருக்கும். எப்பயுமே எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 1ல ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ. ஏல இருந்து நீங்க போடணும். 2 3 4 5 6 7 8 9 10 போட்டுட்டீங்கன்னா ஜாக்கு, குயின், கிங் மொத்தம் வந்து 13 கார்ட்ஸ் இருக்கு பாருங்க. இங்க வந்து 1க்கு பதில் ஏஸ் கார்டு இருக்கும். 2ல இருந்து 10 வரைக்கும் எழுதிங்க. ஜாக்கு, குயின், கிளவர் எல்லாத்துலயும் அதே தான் இருக்கும். எப்படி இதுல நான் எழுதிட்டுனாதான் உங்களால ஈஸியா இது பண்ணிக்கலாம். இதுல பாருங்க. அப்ப முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
இது வந்து சிம்பிள் வந்து இது வந்து பிளாக் சிம்பிள், இது வந்து ஸ்பேட் சிம்பிள், இது வந்து ஹார்ட் சிம்பிள், இது வந்து என்னதுங்க கிளவர் சிம்பிள், டைமண்ட் சிம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேடும் கிளவரும் பிளாக்ல இருக்கும், பிளாக் டாட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா விளையாடும் போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற சிம்பிள்லாம் வந்து பிளாக்ல இருக்கும். இங்க ஹார்ட்டும் டைமண்டும் பாத்தீங்கன்னா ரெட்ல இருக்கும். புக்ல அழகா கொடுத்துருக்காங்க. இப்ப என்னால வந்து ரெட் பிளாக் வச்சு காட்ட முடியல, நீங்க புக்கர் அதனால எழுதிட்டேன். அப்ப இதுல வந்து 13 கார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் 13 இருக்கு. 10 இது ஒரு 3, 13 கார்ட்ஸ். ஈச் அண்ட் எவரி சிம்பிள் ஹேவிங் 13 கார்ட்ஸ். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து மொத்தம் நமக்கு 52 கார்ட்ஸ் இருக்கும். 52 கார்ட்ஸ் இருக்கும். அப்ப நீங்க பிளாக் கார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா 26 இருக்கும், ரெட் எத்தனை இருக்குன்னா 26 இருக்கும். நீங்க அதெல்லாம் தரவா வச்சுக்கணும். பிளாக் கார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா 26 இருக்கும், ரெட் கார்டு எத்தனை இருக்குன்னா 26 இருக்கும். இப்ப நான் ப்ராப்ளம் நீங்க இப்ப புக் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்னு ஒன்னா நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. A king and queen of diamond. டைமண்ட்ல என்ன இருக்கு, கிங்கும் குயினையும் எடுத்துடுறாங்க, அதுக்குதான் எழுதி போட்டேன். கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட்ஸ், டைமண்ட்ல இருக்கிற குயினையும் கிங்கையும் எடுத்துட்டாங்க. குயின் அண்ட் ஜாக் ஆஃப் ஹார்ட், ஹார்ட் எங்க இருக்கு பாருங்க, செகண்ட். அதாவது ஜாக் அண்ட், அதாவது குயின் அண்ட் ஜாக், ஜாக்கும் குயினும் எதில் எடுத்துறோம்னா ஹார்ட்ல இருந்து எடுத்துற சொல்லிட்டாங்க. ஜாக் அண்ட் கிங் ஆஃப் ஸ்பேட், ஜாக்கும் கிங்கும் எதில் எடுத்துட்டோம்னா பிளாக்ல இருந்து எடுத்துட்டோம், அதாவது ஸ்பேட்ல இருந்து எடுத்துட்டோம். ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் ஏ டெக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ் அண்ட் தென் வெல் ஷஃபிள்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன். The king and queen of diamond, டைமண்ட்ல எடுத்துக்கிறோம், கிங் அண்ட் குயின் எடுத்துட்டோம். கிங் அண்ட் குயின் தெரியுதா இல்லையா? கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட், குயின் அண்ட் ஜாக் ஆஃப் ஹார்ட், குயின் அண்ட் ஜாக் ஆஃப் ஹார்ட், ஜாக் அண்ட் கிங் ஆஃப் ஸ்பேட் எடுத்துட்டாங்க. எடுத்தாச்சு. ரிமூவ்டு ஃப்ரம் ஏ டெக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ் அண்ட் தென் வெல் ஷஃபிள்ட். இப்ப அதோட நிறுத்திக்குவோம். இப்ப என்ன பேஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்க. மொத்தம் வந்து நமக்கு தெரியும் 52 கார்ட்ஸ். இதுல ஒரு 2 போயிடுச்சு, இதுல 2 1 போயிடுச்சு, இதுல 2 போயிடுச்சு. 6 cards we have to remove from the 52 cards. அப்ப டோட்டல் கார்ட்ஸ் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 46 கார்ட்ஸ் தான் இருக்கு. எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 46 எடுத்துணும் ஒண்ணு. அதனாலதான் எழுதி போட்டேன். எதெல்லாம் டைமண்ட்ல இருந்து 2 எடுத்துட்டோம், ஹார்ட்ல இருந்து 2 எடுத்துட்டோம், ஸ்பேர்ல இருந்து 2 எடுத்துட்டோம். அப்ப 2 plus 2 plus 2, 6 cards we have taken from the well shuffled pack of 52 cards. அப்ப ரிமைனிங் கார்ட்ஸ் வந்து நமக்கு 46. இதான் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இன் த டெக் வந்து எஸ், என் ஆஃப் எஸ் வந்து 46 கார்ட்ஸ் இருக்கு. இப்ப அவங்க we will go to the problem one by one. Now one card is drawn at random from the remaining cards. நம்ம remaining cards வந்து நம்ம கிட்ட 46 கார்ட்ஸ் இருக்கு. We have to take one card from the remaining card. I'll determine the probability that the card is a clever card. Clever. Clever. நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் let A be an even top getting, அல்லது E ன்னு வச்சுங்க. ஏன்னா A இங்க இருக்கிறதுனால நான் E be an even top getting அல்லது E1 எடுத்துக்கோ. E1 be an even top getting even top getting a clever card. Clever. இப்ப நம்பர் ஆஃப் கிளவர் கார்டு பாருங்க. n of E1 எடுத்து எழுதிடுறேன். ஏக்கு பதில் இங்க E1, ஏன்னா ஆல்ரெடி A இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடுக்கேன், அதனால E1 போட்டேன். இப்ப கிளவர் கார்டுல எதுவுமே எடுக்கல. மொத்தம் எத்தனை கார்டு இருக்கு? 13 கார்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் E1 வந்து 13. இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 போட போறோம். நம்பர் ஆஃப் E1 by number of S. number of E1 வந்து 13. நம்பர் ஆஃப் S தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 46. அப்ப 13 by 46 முடிஞ்சதா? இத மாதிரி எழுதிட்டீங்கன்னா புது புக் சார். எஸ் சார், ஏதாவது கேக்குறாங்களா? That is now question in old book also sir, new book also.
It is in the this problem is also in the new book. New book லயும் இருக்கு students, old book லயும் இருக்கு, new book லயும் இருக்கு. நாங்க ரெண்டு புக்கும் வச்சிருந்து ரெஃபர் பண்ணி தான் நடத்துறோம். இங்க வச்சிருக்கோம், ரெண்டு புக்கும் வச்சிருக்கோம் கையில. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நாங்க வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் நடந்த டெஸ்ட்டுக்கு எல்லாத்துலயும் மார்க் போட்டு we will issue the rank card. We request all the parents should come and collect the respective students progress report. வந்தனா நமக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ஷெட்யூலும் உங்களுக்கு நாங்க இஷ்யூ பண்ணிடுவோம். டைம் வந்து 5 to 7:30. 5 to 7:30. ரொம்ப கும்பலா வரதுல ஒண்ணு நீங்க வந்தீங்கனாலே நாங்க கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்க அங்க இது பண்ண மாட்டோம். ஒன்லி நீங்க ரேங்க் கார்டு வாங்கலாம், பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம் சாரு. ஃபுல்லா இவ்வளவு நடத்துறதுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய போர்ஷனை டிஸ்கஸ் பண்ணி நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருவோம், ரிசீப்ட் மாதிரி அது ஒரு காம்ப்ளெட் கொடுத்துருவோம். அதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நவ வி கோ டு தி ப்ராப்ளம். இப்ப எழுதிட்டோமா? அடுத்து பாருங்க, let second பாருங்க, let E2 be an event of getting, let E2 be an event of getting a queen of red card, a queen of, நல்லா கவனிச்சுக்கணும், queen of red card, red cardல இருக்கிற queen. Let E2 be the event of getting a queen of red card. இப்ப பாக்குறேங்க, ரெட் கார்டு எத்தனை இருக்கு? ஹார்ட்ல இருக்கா? அடுத்து என்னது? டைமண்ட் ரெட் கார்டா? இதுலயும் குயின் இல்லையா? எடுத்துட்டோம், அவங்க ரிமூவ் பண்ணி தானே கொடுக்குறாங்க நமக்கு. இதுலயும் குயின் இல்லையா? அப்ப n of E2 வந்து 0ங்க. ஏன்னா ஆல்ரெடி ரிமூவ்டு ஃப்ரம் த டெக். ரெட் கார்ட்ல மட்டும் தான், இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது, பிளாக்க கன்சிடர் பண்ணக்கூடாது, ரெட் குயின் மட்டும் தான். அதனாலதான் எழுதி போட்டேன். ஹார்ட்டும் டைமண்ட் மட்டும் தான் ரெட். அப்ப குயின் வந்து ஹார்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அடுத்தது டைமண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அப்ப தேர் இஸ் நோ ரெட் கார்ட். அப்ப என்ன பண்றோம்? n of E2 வந்து 0 வந்துருது. therefore probability of E2 வந்து n of E2 by n of S 0 by 46. We get 0 by anything is 0. அடுத்து பாருங்க, a king of black card. fourth வந்து third, a king of black card, a king of black card, a king of black card. Let E3 be an event of a king of black card. Let E3 be an event of getting a king of black card. Black card ல இருக்கிற king இப்ப பாக்குறோம். This is a black, king இல்ல, removed. Clover is a black, king இருக்கா இல்லையா? அப்ப ஒரே ஒரு கிங் மட்டும் இருக்கு. ரெண்டுமே பிளாக் கார்ட்ஸ். நாம வந்து ஸ்பேட்ல இருந்து கிங் எடுத்துட்டோம், கிளாவர்ல இருந்து கிங் இருக்கு. அப்ப அது கிங் ஆஃப் பிளாக் போது n of E3 என்ன வந்துரும்னா ஒரே ஒரு கிங் கார்டு தான் இருக்கும். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 என்ன எழுதுவீங்க? n of E3 by n of S 1 by 46. 1 by 46. ஸ்டூடெண்ட்ஸ், அதனாலதான் இதை எழுதி போட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன். இன்னொரு தாட்டி கூட சொல்லிடுறேன். a king and queen of diamond, டைமண்ட்ல இருக்கிற queen and king, queen and jack of heart, queen and jack of heart, jack and queen எடுத்துட்டோம். jack and king of spade, jack and king of spade are removed from a deck of 52 playing cards and then well shuffled. Now one card is drawn at random. Determine the probability that the card is clover. Cloverனா எல்லாமே இருக்குது. அப்ப 13 போட்டுட்டு நமக்கு டோட்டல் கார்டு வந்து 46.
let E be an event of getting a queen of red card. Red cardல இருக்கிற queen இது ரெட் இது ரெட் ரெண்டுலயுமே queen இல்ல அப்ப 0. E3 be an event of getting a king of black card. A king of black card. Black cardல இருக்கிற king இங்க ஒரே ஒன்னு இருக்கு இங்க இல்ல அப்ப we have only one card in the black அப்ப இங்க 1 போட்டோம் டோட்டல் நம்பரை கீழே போடுறோம் 1/46 take down very simple problem இது இருந்து போச்சு இத தரவா வச்சீங்க எந்த ப்ராப்ளம் போட்டாலும் போலாம் இதுல எது black எது red டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்து 26 டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து black பால்ஸ் வந்து 26 டோட்டல் வந்து 52 இதுல எது ரெட் டைமண்ட் ஹார்ட் ரெட் ஸ்பேட் ஃப்ளவரும் பிளாக் அப்ப ஒவ்வொன்றிலயும் எதுல இருக்கும் 13 கார்ட்ஸ் இருக்கும் ஒன்னு இருக்காது அதுக்கு பதில் ஆஸ் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தா 10 வரைக்கும் போட்டோம்னா ஜாக் குயின் கிங் இதை நாம தரவா வச்சுக்கிட்டோம்னா வெரி ஈஸி டு டூ த ப்ராப்ளம் அவங்க எது கேட்டாலும் போடலாம் கொஞ்சம் தரவா பாத்துங்க உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுக்கேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் இப்ப 12th ப்ராப்ளம் பாருங்களேன் எல்லாம் புக் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து 4 feet லென்த் 3 feet வந்து breadth it is a rectangle you know that the area of the rectangle வந்து length into breadth அப்ப 4 into 3 12 feet வந்து 4 into 3 எவ்வளவு போறா 12 feet வரும் 12 feet வரும் இதுல என்னன்னா ஒரு சர்க்கிள் இருக்குங்க நடுவுல சர்க்கிள் இருக்கு இதனுடைய ரேடியஸ் வந்து 1 feet இதுல நாம சொல்லிடுறோம் முதல்ல some boys are playing a game ஒரு கிரவுண்ட்ல விளையாடுறாங்க the ground is in the shape of a rectangle whose length is 4 feet breadth வந்து 3 feet there is a circle at the middle of the ground landing in a circular region இப்போ வந்து ஒரு ஸ்டோனை